கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கட பணத்தை நாங்க கொடுக்கிறோம் எதற்காக? எங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் என்ற நோக்கம் மாத்திரம் இஸ்லாத்துல வந்து விடக்கூடாது. இஸ்லாத்துடைய எந்த இடத்திலையும் இல்லை சதகா கொடுத்து விட்டு பெயர் எழுதுறது. சதகா கொடுத்து விட்டு பெயர் எழுதுறது எங்கேயும் இல்லை. ஆரம்ப காலத்து முஸ்லீம்கள் எல்லாம் சதகா கொடுப்பார்கள், கொடுத்தவர்கள் தெரியாது. அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்கிறான், அவர்கள் யுதி மாலஹு யதஸக்கா, தன்னை பரிசுத்தம் செய்வதற்காக தன்னுடைய பணத்தை கொடுத்தார். வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா. யார் அடையணும்? அல்லாஹ் அடையணும். வலஸௌஃப யர்தா, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொண்டார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கொடுக்கக்கூடிய பழக்கத்தில் ஆக உயர்ந்த பழக்கம் தான் ஜகாத். சதகாக்கள் எல்லாம் செய்யலாம், இஃப்தார் செய்வது, சஹர் கொடுப்பது, இதெல்லாம் சுன்னத்தானவைகள். முதல்ல ஃபர்து தானே முக்கியம். சுன்னத் தொழுகைகள் 1000 ரக்காத் தொழுவது சிறந்ததா, சுபஹ் தொழுகை 2 ரக்காத் தொழுவது சிறந்ததா? எது சிறந்தது? சுபஹுடைய ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தான் சிறந்தது. இரவெல்லாம் தொழுகிறோம், தராவீஹ், கியாமுல் லைல், ஆனா சுபஹ் தொழாம தூங்கிட்டார். இவர் நஷ்டவாதி. இவர் இரவெல்லாம் தூங்கிவிட்டு சுபஹுக்கு எழும்பி சுபஹ் தொழுதிருந்தால் இவர் புத்திசாலி. ஏன்? சுன்னத்துகளை விட ஃபர்து முக்கியமானது. சகோதரர்களே, சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறார், திங்கள் வியாழன் நோன்புகள் எல்லாம் பிடிக்கின்றார். ஆனா ரமதானுடைய மாதம் நோன்பு பிடிக்க இல்லை, இவர் நஷ்டவாதி. முக்கியம் ஃபர்து தான். இதே போலதான் சகோதரர்களே, எல்லா சதகாக்கள் எல்லாவற்றையும் விட ஃபர்தானது ஜகாத். ஜகாத் அந்த அளவு முக்கியமானது. இஸ்லாத்துடைய 3வது கடமை ஜகாத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது தொழுகை நிலைநாட்டுதல், 3வது ஜகாத், நோன்பு, ஹஜ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஜகாத் 2வது சிறப்பாக அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கிற ஒரு அமலை படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஷஹாதா, தொழுகை, 3வது சொன்னார்கள் ஜகாத் கொடுங்க. ஜகாத்தை கொடுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சிறப்பு சகோதரர்களே, இந்த சமூகத்தில் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் ரிஜால். அவர்கள் தான் தைரியமான ஆண்கள். தைரியமான ஆண்கள் யார்? ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் யார் தெரியுமா? அவங்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுறது, ஜகாத் கொடுக்கிறத எதுவும் தடுக்காது. ஜகாத் கொடுத்துருவாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதே முத்தகீன்களுடைய சிஃபத். ஏனென்றா ஜகாத் என்பது வருடத்தில் ஒரு திகதியை முடிவெடுக்க வேண்டும். அந்த திகதியில் தான் ஜகாத் கொடுப்பது. வருடத்தில் ஒரு தடவை, வருடத்தில் ஒரு தடவை தான் ஜகாத், அது ஒரு திகதி. ஜகாத் கொடுப்பது சந்திர கணக்கின்படி அல்ல, அதாவது சூரிய கணக்கின்படி அல்ல. ஜகாத் கொடுப்பது சந்திர கணக்கின்படி. உதாரணமாக ஷாபானுடைய பிறை, ரமதானுடைய தலைப்பிறையில் நான் ஜகாத் கொடுக்க போகிறேன். இனி அடுத்த ஆண்டு ரமதானுடைய முதல் பிறையில் என்னுடைய ஜகாத்.
வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஜகாத், அதுவும் ஒரு நாள்ல தான் ஜகாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுவரைக்கும் ஜகாத் நாங்க கொடுக்க இல்ல, சும்மா கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆண்டு தொடங்குங்க. எப்படி தொடங்குறது நீங்க கேட்கலாம். சரி, ரமதானுடைய முதல் பிறை என்று வைங்க. இன்னும் கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் இருக்குது ரமதானுக்கு. தலைப்பிறைக்கு முந்திய நாள் ஷஅபானுடைய பிறை 30ல சொத்துக்களை கணக்கு பாருங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காசு, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வியாபார சொத்துகள். ஏனென்றால் ஜகாத்துடைய சட்ட திட்டங்களில் உலகத்தில் உள்ள முழு சொத்திலும் ஜகாத் அல்ல. வாழக்கூடிய வீட்டுக்கு ஜகாத் கிடையாது, ஓடக்கூடிய வாகனங்களுக்கு ஜகாத் கிடையாது. உங்களுடைய முதல் பணம் இருக்கிறது, அந்த பணமும் ஒரு வருடமாக உங்களிடம் இருக்கிறது. சென்ற தலைப்பிறை ரமதானிலிருந்து இந்த தலைப்பிறை வரை உங்களுடைய பணம் இருக்கிறது. ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஜகாத்துக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஒரு வருடம் உங்களிடம் பணம் இருந்தால் தான் ஜகாத். இஸ்லாம் கஷ்டப்படுத்தவில்லை. மாதம் சம்பளம் எடுக்கின்றோம், இந்த சம்பளம் சேர்ந்து இருக்கிறது உங்களிடம். ஒவ்வொரு மாதமும் ஜகாத் கொடுப்பதில்லை. அந்த பணங்கள் சேர்ந்து வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்ப்போம். அந்த ஒரு நாளை முடிவெடுத்து சொத்துக்களை மதிப்பிட வேண்டும். தங்கம் வெள்ளியில் ஜகாத், உதாரணமாக பாவிக்கக்கூடிய தங்கங்களுக்கு ஜகாத் கிடையாது. மனைவியிடம் பிள்ளையிடம் தங்கம் இருக்கிறது. லா ஜகாத் ஃபில் ஹுலி. ஹுலி என்றால் பாவிக்கக்கூடிய தங்கம், அதில் இஸ்ராஃப் செய்யக்கூடாது. ஆனால் நான் தங்கம் பாவிக்கிறேன் என்பதற்காக 100 பவுண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். 100 பவுண்ட் என்பது இஸ்ராஃப். ஒரு பெண் ஒரே நேரம் எத்தனை பவுனை அணியலாம், எத்தனை கிராம் அணியலாம் எல்லோருக்கும் தெரியும். காதில், கழுத்தில், கையில், இதற்கு மேல் மிச்சமானதெல்லாம் ஜகாத் கொடுக்கும். ஒரே நேரத்தில் யாரும் 100 பவுண்ட் உடம்புல போடுறது இல்லை, ஆசைக்கு வாங்கி வச்சிருப்பார். சகோதரர்களே, பொதுவாக எவ்வளவு பாவிக்கிறோமோ அதை தவிர மற்றவைகளுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். இது கடமை சகோதரர்களே. தங்கம், வெள்ளி, நாம் சம்பாதித்த பணம், இதே போன்று வயல் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து அதிலிருந்து விவசாயம் வெளிவரக்கூடிய நாளையில் அதனுடைய ஜகாத். ஈத்தம்பழம் பழங்களில் ஜகாத். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு வருடத்துடைய கணக்கை பார்த்து ஜகாத். அதற்கு ஒரு திகதியை முடிவெடுத்து அந்த நாளில் ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களை முத்தகீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றார். ஏனென்றா ஜகாத்தை கொடுக்கிறது மனசால தானே. யாரும் என்ன ஸ்ட்ரிக்ட் பண்ண இயலாது, என்னது பறிக்க இயலாது. நான் மனசால நினைச்சு அல்லாஹ் இந்த கடமையை உனக்காக செய்கிறேன். எப்படி நோம்பு போல. இப்ப நோம்பு, சரி நான் கனடால நோம்பு பிடிக்க மாட்டேன் என்றா யார் என்ன நோம்பு பிடிக்க வைக்கிறது? சரி நான் மறைஞ்சு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டேன், நான் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு நோம்பாளி மாதிரி இஃப்தார் செய்ய வாரன், நான் நடிகன் தானே. என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். நாங்க யாரும் அப்படி செய்ய மாட்டோம். நாங்க சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம். என்ன பழக்கம்? எங்களுக்கு $1000 தந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டோம். $10,000 தந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடியப்பா, ஒரு போட்டி ஒன்று வச்சாலும் அது $10,000 எங்களுக்கு பெருசு இல்லை, நோம்பு தான் பெருசு எங்களுக்கு. ஏன்? அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறார். இதே போலதான் சகோதரர்களே ஜகாத். அல்லாஹ் தந்த செல்வம் இது. அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க. குர்ஆன்ல 20க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் தொழுங்க ஜகாத் கொடுங்க, தொழுங்க ஜகாத் கொடுங்க. அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்றது எங்களை நஷ்டவாளியாக மாத்துறதுக்கா சகோதரர்களே? எங்களை உயர்த்துறதுக்கா? எங்களை உயர்த்துறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஜகாத்தை கொடுத்துட்டோம். உதாரணமா $1,00,000 எங்கள்கிட்ட இருக்குதுன்னு வைங்க, எவ்வளவு ஜகாத் வரும்? 2.5% பிரிச்சா எவ்வளவு வரும்? $2,500 ஜகாத். $2,500 கொடுத்தா குறைஞ்சிட்டேப்பா இல்ல. மா நகஸ மாலும் மின் ஸதகா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது ஜகாத்துடைய சிறப்பு, ஒரு நாளும் சதகாவால் செல்வம் குறைய மாட்டாது.
நம்போடும் இத. மா நகஸமாலும் மின் சதகா, சதகாவால் ஒரு நாளும் பணம் குறைய மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். இந்த நம்பிக்கையில கொடுக்கணும் சகோதரர்களே. இது என் மீது உள்ள கடமை. இது இவ்வளவு காலம் எனக்கு ஜகாத் கொடுக்க கிடைக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நான் கொடுக்கணும். உலமாக்கள்கிட்ட போய் உட்காரு, எப்படி ஜகாத் நான் கொடுக்கிறது கேளுங்க. மசாயில்கள், சின்ன சின்ன மசாயில்கள். என்ற வாகனம் நான் ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன், வாழ்றேன் இங்க ஸ்ரீலங்கால ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன் வியாபாரத்துக்கு, இந்தியால ஊடு வாங்கி வச்சிருக்கிறேன் வியாபாரத்துக்கு, என்னென்ன தொழில் இருக்குது எல்லா வருமானங்களையும் எழுது. நீங்க ஏன் சொல்றேன்டா, உங்களோட பிள்ளைகளுக்கு இதை படிச்சு கொடுங்க, மனைவிக்கு சொல்லி கொடுங்க. நாங்க இப்படித்தான் இந்த திகதியில நாங்க கொடுக்கிறது. பிள்ளைகள் பழகிரும் இன்ஷா அல்லாஹ், பிள்ளைகள் பழகிரும். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கொடுத்தோம்? கொடுத்ததால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பரம்பரை அழிந்ததா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பேரன் தான் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் தான் அஸ்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பிள்ளை கிடைக்க இல்லை, அஸ்மா பெண் பிள்ளை. இந்த அஸ்மாவுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் நடந்தது. இந்த அஸ்மா ஜுபைர் ரலியல்லாஹு கிடைத்த பிள்ளை தான் யாரு? அப்துல்லா பின் ஜுபைர். அல்லாஹ் பேர பிள்ளைய எவ்வளவு பெரிய செல்வந்த பிள்ளை அல்லாஹ் ஆக்கினான் தெரியுமா? ஒரு காலத்துல அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல வியாபாரம் பண்ணுவாங்க, 1000 அடிமைகளோட வியாபாரம் பண்ணுவாங்க வச்சு. சில வரலாறுகள் எழுதுறாங்க 1000 பேரோட பேசிக்கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல மக்காவை ஆட்சி செய்தார். யார் அல்லாஹ் மாத்தினார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக மக்காவுல ஆட்சி செய்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்ல. பேர பிள்ளைகள் நாசமாகியதா? இல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு திகதியை முடிவெடுங்க. வாழ்க்கையில் ஒரு பாடம் இது. ரமலான் 15 அல்லது ரமலான் முதல் சொத்துக்களை மதிப்பிடு. கொஞ்சமா இருக்கலாம், கூடுதலா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்டா, அடுத்த ஆண்டு நீங்க பாப்பீங்க உங்களோட சொத்து இன்ஷா அல்லாஹ் இரட்டிப்பா 3, 4, 5 மடங்காக கூடியிருக்கு. கூடிக்கொண்டே போகும் உங்களுடைய சொத்து. மா நகஸ மாலும் மின் சதகா, சதகாவால் ஒரு நாளும் ஜகாத்தால். எனவே சகோதரர்களே, முத்தகீனுடைய பழக்கம் அல்லாஹ் சூரத்து தாரியாத்ல சொல்றான், இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் வவகாஹும் ரப்புஹும் அஸாபல் ஜஹீம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் முத்தகீங்கள் யார் தெரியுமா? وفي أموالهم حق للسائل والمحروم. அவருடைய செல்வங்களில் பங்கு இருக்குது. யாருக்கு? கேட்டு வாரவங்க, கேட்டு வராதவங்க. ஜகாத்துடைய பங்கு சகோதரர்களே, அதை அப்படியே ஓரமாக்கிறோம். அப்படியே ஸ்ரீலங்கால உங்கள்ட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, ஸ்ரீலங்கால 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. உதாரணமா எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு ஜகாத்? 10 லட்சம் என்றா எவ்வளவு? 25,000. 2% தானே. ஜகாத் எந்த இடத்துல தொடங்குது என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. எவ்வளவு இருந்தா ஜகாத் கடமையாகுது? தங்கத்தை வச்சு பார்க்கிறதா, வெள்ளியை வச்சு பார்க்கிறதா? சகோதரர்களே, ஜகாத்துடைய நோக்கம் ஏழைகளின் நலவுதான். ஜகாத்துடைய நோக்கம் என்ன? ஏழைகளின் நலவுதான். அப்படி தங்கத்தை வச்சு ஜகாத்தை கணக்கு பாப்பீங்களாக இருந்தா அது செல்வந்தர்களின் நலவாக மாறிவிடும். ஏழைகளுக்கு நலவு கிடைக்கணுமாக இருந்தா வெள்ளி கணக்க வச்சுதான் ஜகாத் கணக்க பார்க்கிறது. அதனாலதான் சின்ன தொகையிலிருந்தே ஜகாத்தை நாங்க கொடுக்க பழகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் எப்படி ரமதான் மாதத்தை வரவேற்கிறோமோ நோம்பு பிடிப்பதற்காக, இதே போன்று சகோதரர்களே நாங்க ஒவ்வொரு ரமதான்ல ஜகாத்தை தொடங்கிறோம். இதுல ஆக முக்கியமான 6வது அம்சம் தான் முஸ்லிம் ஊர்கள்ல பைத்து ஜகாத், மஜ்லிசு ஜகாத், ஜகாத் அமைப்புகளை உருவாக்கும்.